இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டைஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் குயிக்காக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ போதும். எல்லா டைப்ஸ் ப்ராப்ளமும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஆர்எஸ் அகர்வால் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கு. டெலகிராம் லிங்க்கில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். Two different positions of a dice are shown below. Find out which number is found opposite to the number 1 given in the cube. ரெண்டு டைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு டைஸில் ஒன்றுக்கு ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கும்னு கொஷின் கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியாக ஒரு செகண்டில் முடிச்சிடலாம். ஸ்டெப் 1ல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொடுத்துருக்கிற ரெண்டு டைஸில் இருந்து காமன் நம்பர் கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே காமன் நம்பர் 2, அதுலேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்பரை சூஸ் பண்ணணும். அதாவது கடிகாரம் சுற்று திசையிலிருந்து நீங்கள் நம்பரை சூஸ் பண்ணிக்கணும். அப்போது இந்த ரெண்டு டைஸ்லேயும் காமனாக என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 2 இருக்குது. இப்போது நம்ம காமன் நம்பர் 2 எடுத்துட்டோம். அந்த 2லேருந்து கடிகாரம் சுற்று திசையில் பார்த்தீங்கன்னா டைஸ் 1ல் 1ம் 5 இருக்குது. அந்த 1 5 நான் எழுதிட்டேன். அடுத்து ரெண்டாவது டைஸில் 2லேருந்து கடிகார சுற்று திசையில் பார்த்தீங்கன்னா 6 3 இருக்குது. 6 3 எழுதிட்டேன். இப்போது உங்களுக்கு கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, 1க்கு ஆப்போசிட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 1க்கு ஆப்போசிட் நம்பர் 6. அப்போ ஆன்சர் இஸ் 6. இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 2 டைஸ் கொடுத்துருந்தாங்க, இங்கே 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே நம்பரில் கொடுத்துருக்காங்க, இங்கே லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இதுவும் 2 ஸ்டெப்பில் போட்டுடலாம். பார்க்கலாம் வாங்க. 3 பகடை கொடுத்துருக்காங்க, 6 முகங்கள் இருக்குது. அப்போது ABCDE மற்றும் F என குறிக்கப்பட்டுள்ளது. பகடையில் 3 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் இருந்து A என்ற எழுத்திற்கு எதிராக அமையும் எழுத்து எது? இப்போ ஏங்கிற ஃபேஸுக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னு கேட்குறாங்க. பார்க்கலாங்களா? இங்கே 3 டைஸ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் 2 டைஸில் காமன் லெட்டர் இருக்கிற மாதிரி டைஸை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டைஸில் A இருக்குது, செகண்ட் டைஸில் A இருக்குது. அப்புறம் ஏங்கிற லெட்டரில் இருந்து நம்ம கிளாக் வைஸ் டைரெக்ஷனில், அதாவது கடிகாரம் சுற்று திசையிலிருந்து லெட்டரை எடுக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைஸில் ஏலேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் எடுத்தால் BF கிடச்சிருக்கு. செகண்ட் டைஸ்லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் எடுத்தால் EC எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஏக்கு ஆப்போசிட் சைடு என்ன, ஏக்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்குது, அதாவது ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ABCDEF இருக்குது. அப்போது இதில் Bக்கு ஆப்போசிட் E கிடச்சிருக்கு, Fக்கு ஆப்போசிட் C இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்த லெட்டர் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா D தான். அப்போ ஆன்சர் இஸ் D. ஏக்கு ஆப்போசிட் சைடு D. ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ இந்த சம் பார்த்துட்டிங்கன்னா டாட் வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் லெட்டர் வந்தது, அதுக்கப்புறம் நம்பர் வந்தது. இப்போ டிஃப்ரெண்ட்டாக கேட்கணுன்னு உங்களுக்கு டாட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ கொஷினில் என்னென்னா, 4க்கு ஆப்போசிட் சைடு என்ன டாட் வரும்னு கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ணணும், 2 டைஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 டைஸில் எந்த நம்பர் காமனாக இருக்குதுன்னு. இங்கே மேலே டாப்பில் 4 டாட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே காமனாக இருக்குது. இந்த 4லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்பரை கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைஸில் 4லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் எடுத்திங்கன்னா 6 5ம் கிடச்சிருக்கு. செகண்ட் டைஸ்லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் எடுத்திங்கன்னா 1 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது, 6 5 இருக்குது. 4க்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. அப்போது இதில் இல்லாத நம்பர் 3. அப்போது 4க்கு ஆப்போசிட் ஃபேஸ் 3. த ஆன்சர் 3 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் சம். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. 3 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் யாது? 3க்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 3 டைஸில் 2 டைஸை நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதும். அதில் காமன் நம்பர் இருக்கணும். இப்போது செகண்ட் டைஸ்லையும் நான் தேர்ட் டைஸ்லையும் சூஸ் பண்ணியிருக்கேன். 3ங்கிற நம்பர் காமன் நம்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு டைஸ் செகண்ட் டைஸோ அல்லது ஃபஸ்ட்டு டைஸ் தேர்ட் டைஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், செகண்ட் டைஸில் 3 எடுத்திருக்கேன், தேர்ட் டைஸில் 3 எடுத்திருக்கேன். அப்போ செகண்ட் டைஸ்லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் 3 எடுத்தால்
5 1 எனக்கு கிடச்சிருக்கு. தேர்ட் டைஸ்லேருந்து 3 கன்சிடர் பண்ணால் 2 4ங்கிறது கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது கொஷின் என்ன, 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. 5க்கு ஆப்போசிட் 2, 1க்கு ஆப்போசிட் 4. அப்போ ரிமைனிங் பேலன்ஸில் இல்லை, எது இந்த நம்பர் இல்லைன்னு பாருங்கள். 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. அப்போ இல்லாத நம்பர் 6. அப்போ கண்டிப்பாக 3க்கு ஆப்போசிட் 6 தான். ஆன்சர் 6. அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 6 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மேக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. அதில் ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருக்கிறவங்க டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக உங்களுக்கு மேக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி மேக்ஸில் என்ன டாபிக்னால் டேட்டா அனாலிசிஸ்